ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் ஜாக். நாம் இன்றைக்கி கன்னியாகுமரி மாவட்டத்தில் ரொம்பவும் விறுவிறுப்பாக ட்ரெண்டிங்காக இப்போ மீடியாவில் போயிட்டு இருக்கக்கூடிய சில விஷயங்களை தான் நம்ம மக்கள்கிட்ட கேட்க போகிறோம். அது வேறு ஒன்றும் இல்லை, ஐஆர்எல் பற்றி தான் நம்ம இன்றைக்கி மக்கள்கிட்ட மக்கள் கருத்தை என்னென்னு கேட்கலாம். அது அதிகமான இது இல்லை, கொஞ்சம் பிரித்து எடுக்கிறாங்க. பட் ஐஆர்எல் ரேடியேஷன் கிடையாது. ஆய்வு செஞ்சால் இந்த ஐஆர்எல்ல உள்ள கதிர்வீச்சுனால தான் இங்கே புற்றுநோய் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு தெரிய வந்துருமோ? இதைத்தான் செஞ்சுட்டு இதுதான் எங்கள் வாழ்வாதாரம். பிளட் கேன்சர் அதில் இறந்து போனோம். 114 ஹெக்டேர் நிலத்துக்கு இப்போ டார்கெட் வச்சுருக்காங்க. குறிப்பாக கடியப்பட்டினத்தை நம்ம எடுத்து பார்த்தோம்னா கடற்கரையே இல்லை. கடியப்பட்டினம் மக்களுக்கு இந்த ஐஆர்எல் நிறுவனம் தேவையா இல்லையா? ஐஆர்ஏ பொறுத்தளவில் ரேடியேஷன் உள்ளது தான் ரொம்ப பெருசாக இருக்குது. பட் ஐஆர்எல் ரேடியேஷன் கிடையாது. ஏன்னா இங்கே மோனோசைட்டை உடைக்கிறது இல்லை. மோனோசைட்டு ப்ராசஸ் பண்ணுறாங்க, ஆனால் மோனோசைட்டு உடைக்கிறது இல்லை. ஒன்று. ரெண்டாவது, முன்னால் அதாவது அம்மையாருடைய இந்திரா காந்தி அம்மையாருடைய காலத்தில் ரேடியேஷன் இருந்ததாக சொல்லப்பட்டது. ஆனால் அதுக்கு பிறகு ராஜீவ் காந்தி காலத்துக்கு பிறகு ரேடியேஷன்லாம் கம்ப்ளீட்டாக ஃபயர் ஆகிடும். இங்கே ரேடியேஷன் கிடையாது. ஒன்லி எந்த மைனிங், அதாவது மைனிங் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய மோனோசைட்னால வரக்கூடிய ரேடியேஷன் தான் உண்டே தவிர ஐஆர்ஐனால எந்த கவர் வீச்சும் கிடையாது. மக்களுடைய ரேடியேஷன் ஐஆர்ஐ மைன் பண்ணக்கூடிய இடத்துல எல்லாம் ரேடியேஷன் மைனஸ். புரியுதா? ரேடியேஷன் பண்ணாத இடத்துல வெத்தலை பாக்கு கோயில இந்த குக்காது இது என்ன எல்லாம் இது பயன்படுத்தக்கூடிய இடங்கள்ல கூடுதல். ரெண்டாவது, இங்கே வேஃபருக்கு காரணம், கதிர்வீச்சுடைய காரணம் எலக்ட்ரிக்கல் லைன் கம்பி. அன்னைக்கு செம்பு கம்பியில் அன்னைக்கு லைன் வந்துக்கிட்டு இருந்து, இன்னைக்கு ஒன்றுக்கும் உதவாத இந்த இந்த கம்பியெல்லாம் போட்டு இதில் இருந்து ரேடியேஷன் வேப்பரேஷன் ஆகுது. இதனால தான் கேன்சரே தவிர மண்ணுனாலேயோ ஐஆர்இனாலேயோ கேன்சர் கிடையாது. இதுதான் உண்மை. வேலை வாய்ப்பு இங்கே இல்லை. ஐஆர்எல்னால நமக்கு வேலை வாய்ப்பு இப்போ இல்லைன்னு சொல்கிறீங்களா? ஐஆர்எல்னால வேலை வாய்ப்பு இப்போ இல்லை. ஏன்னா இப்போ மோடியுடைய ஆட்சியில் வடநாட்டில் இருந்தால் அவன் இது பண்ணிட்டு இருக்கானே தவிர இந்த லோக்கல்லையோ அல்லது தமிழ்நாட்டில் படித்தவங்களுக்கு யாருக்கும் வேலை கொடுக்கறது இல்லை. இப்போ ஐஆர்ஏ நிர்வாகம் முன்னாடி பண்ணாங்க, அவங்களாக பண்ணாங்க, வெளியில் உள்ள ஆட்களை வச்சு. இந்த உள்ளூர் மக்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்க மாட்டாங்க. எல்லாருக்குமே அவுட் ஆஃபில் உள்ள ஆட்களை தான் எடுத்து ஒர்க் பண்ணுறாங்க. இந்த மக்கள் போராட்டத்துக்கு போனால் எல்லோரும் ஒற்றுமை கிடையாது. முதல் காரணம் அதான். நாங்கள் 99 இங்கே போராட்டம் நடத்த போய் பேச்சுவார்த்தை நடத்தினோம் மணல் கம்பெனியில். அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நீங்கள் நிரந்தரமான வேலை நாங்கள் உடனே உங்களுக்கு தர முடியாது. நாங்கள் பாம்பேயில் அங்கே ஃபேக்ட்ரி போட்டு அங்கே பதில் தந்த பிறகு தான் உங்களுக்கு என்னென்னு செய்ய முடியும். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஒரு யூனியன் ஃபார்ம் பண்ணுங்க, சொசைட்டி ஃபார்ம் பண்ணி நீங்கள் எத்தனை ஆட்கள் சேர்க்குறீங்களோ அந்த ஆளுக்கு கான்ட்ராக்ட் ஒர்க்காக நாங்கள் தரோம். இத்தனை மணிக்கு ஒரு 3 மணி நேரமோ 4 மணி நேரமோ. முன்னாடி 3 மணி நேரம் செய்தாங்க, இப்போ அதை 1 மணி நேரம் ஆக்கியிருக்காங்க. அதனால என்ன, இங்கே இந்த இது குறை லேண்டு வர்றது கம்மியாயிடுச்சு. முன்னாடி மாதிரி உள்ள ப்ரொடக்ஷன் இப்போ கிடையாது. இப்போ நார்மலாக ஒருத்தவங்களுக்கு சம்பளம் எவ்வளவா இருக்கும்? ஒரு மாதம் ஒரு நாளைக்கு 600, 700, 500 மாத சம்பளமாக கொடுத்தாங்களா? டெய்லி சம்பளமாக வேலை மாதமாக கொடுப்பாங்க. மாதம்னா எவ்வளோ அமௌண்ட் வரும்? மாதம்னா ஒரு 15, 16. வெளியில் இருக்க ஆளுக்கு கேன்சர் எதனால் வருது? ரேடியேஷன் சொல்கிறாங்க. அப்போ இங்கே ரேடியேஷன் இருந்தால் ஊரே அழிஞ்சிருக்கும்ல. ஆமாம், ரேடியேஷன் கதிர்வீச்சு முன்னாடி இருந்தது. முன்னாடி மோனோசைட்டு, இல்மினைட்டு, கார்னைட்டு, சர்க்கூனியம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மணல்கள் கலரில் எடுத்தாங்க. இப்போ அந்த மாதிரி ப்ரொடக்ஷன் இங்கே கிடையாது. அவங்க மேலே உள்ளே இருக்கிறவங்க 6 வகையாக நாங்கள் பிரிக்கிறோம் அப்படின்னு தானே சொல்கிறாங்க. அவங்க கொஞ்சம் அது அதிகமான இது இல்லை, கொஞ்சம் பிரித்து எடுக்கிறாங்க. ஆனால் முன்னாடி மாதிரி மணல் பிளாக் கலரில், கருப்பட்டி கலர் இருக்குது, அந்த கலரில் தான் இருந்தது மணல். சரி சரி. அதில் நிறைய மணல் எடுத்தாங்க, பிரித்து எடுத்தாங்க. இப்போ பிரிக்கிறாங்க, ஆனால் அதிகமான அளவில் ஐஆர்ஏ இருக்கிறது நமக்கு பாதிப்பா இல்லது நன்மை தானே?
முன்னாடி எங்களுக்கு பாதிப்பு இருந்தது. ம். இந்த கடற்கரை கிராமத்தில் இந்த ஐயாரை மட்டும்தான் மண் எடுத்துட்டு இருந்தாங்க. அதனால் எல்லா ஊர்களும் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். ஆனால் எந்த ஊர் எங்களை கண்டுக்கிடல. இந்த கடற்கரை கிராமத்தில் அத்தனை ஊருக்கும் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். வேறு எந்த ஊரும் எங்களை கண்டுக்கிடல. குளச்சல் துறைமுகத்தில் 35 வருஷத்துக்கிட்ட இதே ஐயாரில் உள்ள மண் தான் குளச்சல்லையும் போய் கப்பல் வந்து இங்கேருந்து லோடி ஆற்றி மண்ணெல்லாம் அத்தனையே அந்த நேரத்தில் அத்தனையே குடும்பங்கள் எல்லாம் பிழைச்சது. அப்போ அந்த இடத்துல குளச்சல்லாம் பெரிய டவுல் இல்லைங்க. அந்த கப்பல் வந்தால் தான் அவங்களெல்லாம் நல்லா பிழைச்சாங்க. இப்போதைக்கு இப்போ ஐயாரே பூட்டணும்னு சொல்லிதாங்க. எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இப்போ அதே இதைத்தான் நாங்கள் இதை செஞ்சுட்டுருக்கோம். ஏன்னா நீங்கள் எங்களுக்கு எங்கள் ஊர் வரைக்கும் இந்த எண்டு வரைக்கும் அவங்க எங்களை தோண்டி எடுத்துட்டாங்க. எங்கள் ஊரை பாதிப்பு பிள்ளாட்டி இப்போதைக்கு நாங்கள் என்ன பண்ணோன்னா எங்களோட வாழ்வாதாரம் வேணும் அப்படின்னு சொன்னது தான் நாங்கள் இந்த மண்ணை அவங்க மூலமாட்டி நாங்கள் இதை செய்தோம். நாங்கள் அதுலேருந்து செமந்து தான் வைப்போம். அவங்களே எல்லாமே எடுத்துருவாங்க. தண்ணி எல்லாம் போட்டதெல்லாம் அங்கே தான். அதுக்கு பிறகு தான் இந்த சின்ன விளைஞ்சந்தி எங்களுக்கு அடுத்த ஒரு கிராமம் உண்டு, அவங்க எடுத்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் ஊருக்கு அந்த மண்டைக்காடு புதூர் இருக்குல்ல, அவங்க அதை எடுத்தாங்க. பின்ன அந்தந்த ஊரில் பிரச்சனை. அது ஒரு டாலம் உண்டு, 2 மேல் மண்டாலம் கீழ் மண்டாலம் அப்படின்னு உண்டு. அங்கே எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க ஃபஸ்ட்டில் நாங்கள் தொடங்கின பிறகு. அதுக்கப்புறம் அவங்க ஊரிலெல்லாம் பிரச்சனை வந்தாங்க. அதெல்லாம் அதை அவங்க ஊரில் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடைச்சிட்டாங்க. எங்களுக்கு இங்கே ஊரை தாண்டி இங்கே ஒட்டி இருக்கு எங்கள் ஊர் ஒன்று, இந்த சின்னவளை கிராமம் ஒன்று. இதைத்தான் அவங்க பேசி அவங்க எடுத்துட்டு நாங்கள் இதைத்தான் செஞ்சுட்டுருக்கோம். இதுதான் எங்கள் வாழ்வாதாரம். அதனால் எந்த பிரச்சனையும் எங்களுக்கு கிடையாது. ஆனால் முன்னாடி கேன்சர் நோய் இருந்தது, நான் இல்லைன்னு சொல்லலை. முதல்ல கேன்சர் நோய் இந்த ஊரில் வந்து இன்னும் இருக்குது. இந்த பெம்பிளை தான் இன்னும் இருக்குது. நீங்கள் வேணால் பேட்டி எடுக்குதானே எடுங்க. ஆனால் அவங்களுக்கு காது கேட்காது, கண்ணும் தெரியாது. இது என்னோட மாமியார். சரி, இவங்களுக்கு தான் முதல்ல இந்த ஊரில் கேன்சர் நோயின்னு சொல்லிட்டு வந்தது. அது அந்த டைமில். இப்போ எங்கள் ஊரில் அந்த அளவுக்கு கிடையாது. பவர் கூடின மண் இப்போதைக்கு எங்கள் ஊரில் கிடையாது. ஆமாம், அந்த கருத்த மண்ணில் தான் கல்லூரிச்சு கூடுதல் அடிச்சு அதான் கேன்சர். கடியப்பட்டண மக்களுக்கு இந்த ஐஆர்எல் நிறுவனம் வேண்டுமா வேண்டாமா?